Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our Homely Princess channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான ஒரு breakfast and dinner recipe தான் பார்க்க போறோம். இது நான் பண்றது ஒரு ரெசிபி தான், பட் இத நீங்க காலை உணவா கொடுக்கலாம் இல்லனா நைட் கூட நீங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். சோ குழந்தைக்கு வரும்போது எத்தனை மாச குழந்தைக்கலாம் கொடுக்கலாம் டவுட் இருக்கலாம் இல்லையா? சோ அதெல்லாம் நான் வீடியோக்குள்ள சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்ப நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா மறந்துடாம subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் press பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு முக்கியமான பொருளே பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் பவுடர் தான். இந்த புரோட்டீன் பவுடரோட வீடியோ நான் லாஸ்ட்டில் தான் போட்டேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு இது என்ன பவுடர், இது எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ இப்போது நான் இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கிறேன். இதை நான் வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறேன். நல்லா மெலிசாக வந்து திரட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட டவுட்லாம் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா எத்தனை மாத குழந்தைக்கு ஒரு 10லேருந்து 1.5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன் வந்து இந்த மாதிரி கொடுக்கலான்னு உங்களுக்கு செகண்ட் மெத்தட் சொல்கிறேன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி அதை வடிகட்டி 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பசும்பால் வந்து ஆட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து 1 வயசுக்கு மேலே தான் பசும்பால் கொடுக்கணும். அதனால தான் அந்த ரெசிபி மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 வயசுக்குள்ளே 10 மாதத்துலேருந்து 1.5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரி அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். வடிகட்டலாம் தேவையில்லை. இதோட பெனிஃபிட் நிறைய இருக்குன்றதுனால, அது மட்டும் இல்லாமல் 9 மாதத்துலேருந்தே நீங்கள் நட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் அப்படியே நீங்கள் செஞ்சு குக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு போய் சேரும். இது வந்து வெயிட் கெயின் கண்டிப்பாக ஆகும். வெயிட் கெயின் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மசில் டெவலப்மெண்ட் கூட நல்லா டெவலப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை நான் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். குக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு குக்கான மாதிரி தான் தெரியும், பட் உள்ளே வந்து அந்த அளவுக்கு குக்காக இருக்காது. இதுக்கு மேலே நீங்கள் இந்த ரெசிபியை குக் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா கொதிக்க வச்ச பாலில் ஒரு 3 டேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்புக்காக வேறு எதுவுமே வந்து இதில் வந்து ஸ்வீட்னஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து 1 வயசுக்குள்ளே, அதாவது 10லேருந்து 12 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் கூட டேட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக பிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலேன்னா பாலில் ஊற வச்சுருங்க டேட்ஸை. 1 வயசுக்குள்ளேன்னா நீங்கள் சுடுதண்ணில் மட்டும் ஊற வச்சா போதும். ஸோ நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பால் டேட்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்ஸ் உங்ககிட்ட வந்து டேட்ஸ் பியூரி இருக்குது, அப்படி இல்லை டேட்ஸ் சிரப் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் உங்களுடைய விருப்பம் தான். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. பட் டேட்ஸ் சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஏன்னா டேட்ஸ் வந்து நிறைய வந்து அயன் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டேட்ஸ் இப்படியாவது செஞ்சு கொடுத்து பழக்கப்படுத்துங்க. ஏன்னா டேட்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா, இதுவே போதும், கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை வாரத்தில் ஒரு 2 நாள் கொடுங்க. இப்போ மண்டே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேர்ஸ்டே அந்த மாதிரி கொடுங்க. டெய்லி ஒரே ரெசிபி எப்பயுமே டெய்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட் பொருள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுங்க. அப்போ தான் எல்லா சத்துமே குழந்தைங்களுக்கு போய் சேரும். இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நல்லா சூடான பால் கூட ஆட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக கொடுக்கலாம். முக்கியமாக டெய்லி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபியில் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு ரெசிபியில் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே உங்கள் குழந்தை மென்று சாப்பிடுவாங்க டேட்ஸ்னால் அது கூட நீங்கள் பிச்சு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா மென்று சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடரை கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே கூட யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.